இப்போ ஒரு நாள் ஒன்று பைபிள் சொல்லுகிறது, அநேகம் அடிகள் அவர்களை அடித்த பின்புன்னு வசனம் சொல்லுவோம். அநேகம் அடிகள் அடித்த பின்பு வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிறது. கொண்டு போய் கையையும் காலையும் தோளும் மரத்தில் கட்டியாச்சு. உண்மையாகவே என்ன செஞ்சிருக்கணும்னா, ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்து எங்களுக்கு நிலைமையா, உமக்காக ஊழியம் செய்து ஒவ்வொரு பட்டணமா ரோடா அவர்கள் செய்த ஊழியம் செய்தது ரோட்ல, ஆலயத்துல இருந்து பிரசங்கம் பண்ணல, ரோட்ல உமக்காக ஊழியம் செய்து எங்களுக்கு கிடைச்சது இதுதானா அப்படின்னு தான் நியாயமாக சொல்லியிருக்கணும். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அடி வாங்கினதுக்கு பாத்திரமாக ஆண்டவர் எங்களை நினைத்தார், கர்த்தருக்காக அடி வாங்க இதை பாத்திரமாக நினைத்தார் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் பாடி துதிக்கிற. உண்மையாகவே சிறைச்சாலை உடையும்னு அவர்களுக்கு தெரியாது. எத்தனை பேர் கவனிக்க சொல்லுங்காமே? நமக்கு தெரியுது. இப்ப நாம் பாக்கியவான்கள், பைபிள் எழுதப்பட்டிருக்கிறதுனால நாம் அதை விசுவாசத்தோடு இப்ப நம்ம பாட முடியும், ஜெபிக்க முடியும். நாம் பாக்கியவான்கள். இப்ப நமக்கு தெரியும், பவுலும் சீலாவும் துதிக்கும் போது சிறைச்சாலையை ஆண்டவர் உடைத்தார். ஒரு வெள்ளக்கார பிரசங்கியார் ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ணினார். அது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, மறக்க முடியாம. சொல்லுங்காமே, எனக்கு மறக்கவே முடியாது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில சித்திரவதைக்கு பட்டுட்டு பாடுகிறார்களாம். அப்படி பாடி, ஆண்டவரேன்னு, கர்த்தர் நல்லவர், அவர் தயவுள்ளவர், அவர் மாறாதவர், கிருபை உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர்னு பாடும்போது சொல்லுங்காமே, ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற ஆண்டவர் லேசா கால் ஆட்டினார். அவர் சொன்னார், காலாட்டி ரசிச்சாராம். இது என்ன பாடுறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டார். அந்த வெள்ளக்கார பிரசங்கியார், வயசானவர். காட் டிவிங்கிறதுல ரொம்ப காலாச்சு. காட் டிவியில பிரசங்க வயசானவர். அப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற ஆண்டவர் அப்படி குனிஞ்சு பார்த்துட்டு இப்படி காலை ஆட்டினாராம். அப்பொழுதுதான் சிறை உடைந்ததுன்னு சொல்றார். சிறைச்சாலைகள் தகர்ந்தது. சொல்லுங்காமே, ஏன்னா வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. பூமி அவருக்கு பாதத்தின் படி, ஃபுட் ஸ்டூல். பூமி அவருடைய பாதபடி. நம்முடைய ஊழியர்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பாடுறாங்களே, அடி வாங்கினதுக்கு பிறகும் கர்த்தர் நல்லவர் பாடுறாங்களேன்னு கவனிக்கும் போது சொல்லுங்காமே, கால் ஆட்டினார். அவ்வளவுதான் போதும், சிறைச்சாலைகள் தகர்ந்தது. எனக்கு மறக்காமது அப்படி ஞாபகத்தில் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷனுக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. சொல்லுங்காமே, யோசிச்சு பாருங்களேன். பிள்ளை வேணும், அந்த பிள்ளைக்கு நல்ல படிப்பு வேணும், நல்ல படிப்பு முடிச்சவொன்னு நல்ல வேலை வேணும், நல்ல வேலை வந்தோன்னா நல்ல சம்பளம் வேணும், அப்புறம் என்ன வேணும் நீங்களே சொல்லிடுங்க. நல்ல பொண்ணு வேணும், இந்த நல்ல பொண்ணுக்கு நல்ல பிள்ளை பிறக்கணும், அந்த நல்ல பிள்ளைக்கு நல்லா படிப்பு வரணும், அந்த நல்லா படிப்பு வந்த பிள்ளைக்கு நல்ல வேலை வரணும், அந்த நல்ல வேலை வந்த பிள்ளைக்கு மறுபடியும் என்ன வேணும், நல்ல திருமணம் பண்ணணும், அப்புறம் அந்த பிள்ளைக்கு. நெசமாவே விளையாட்டு சொல்ல ஒரு பாட்டி போய் ஆண்டவரே ஜெபம் பண்ணி, ஜெபம் கண்ணீரோட ஜெபம், என்ன பிரச்சனை, என் பிள்ளை கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டேன்னா நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன், என் பிள்ளையுடைய கல்யாணத்தை பார்த்துட்டேன்னா நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன், போய் சேர்ந்தேன் அப்படின்னு. சரி, நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு. சொல்லுங்காமே, அப்புறம் போயிடுச்சு. அதுக்கு ஒரு புள்ள பூச்சி ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா அதை பார்த்துட்டு நான் நிம்மதியாக கண்ணை மூடி போய் சேர்ந்துருவேன். சரி, அப்படி அதுவும் சாங்ஷன் ஆயிடுச்சு. சொல்லுங்காமே, அப்புறம் போய் நிற்கிது மறுபடியும் கொஞ்சம் காலம் எடுத்து. அந்த பிள்ளைக்கும் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை குட்டி பிறந்துச்சுன்னா நான் நிம்மதியாக என்ன செய்வேன். அது என்ன செஞ்சு இப்படி ஓடி 95 வயசுல பேத்திக்கு போய் நிற்கிதுப்ப. பேத்திக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை பூச்சி பிறக்கிறதுக்கு. சொல்லுங்காமே, இந்த பாச்சு சொன்னா, நீ பரலோகத்துக்கு போறதுக்கு வெளியே பாரு, இருக்கிறவனுக்கு சோறு இல்லை, 140 கோடி இருக்கிறவனுக்கு சோறும் துணி இல்லை, பரலோகத்துக்கு போறதுக்கு வெளியே பாரு. எந்த காலத்துல மனுஷனுக்கு இதெல்லாம் ஓயாது. சொல்லுங்காமே, என் மகனுக்கு அப்புறம் என் பேரனுக்கு, அந்த பேரன் பிள்ளைக்கு இதெல்லாம் ஓயவே ஓயாது. இது ஓஞ்சு நீங்க என்னைக்கு துதிக்க முடியாது. இதெல்லாம் இந்த பிரச்சனை தீர்ந்த உடனே ஆண்டவர் நல்லவர் எல்லாம் சொல்லவே முடியாது. சொல்லுங்காமே, அவர் நல்லவர்னு சொல்லுகிற காரணம். சொல்லுங்காமே, பாவி எனக்கா சிலுவையில ஜீவனை தந்தார், அதுதான் தேவனை துதிக்க போதுமானது. பாவி என்னை நரகத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க சிலுவை மரத்தில் ஜீவனை கொடுத்தார். அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்காமே, அவமானத்தை பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் என்னை மீட்கிறதுக்கு ஜீவனை தந்தார். அவர் மரித்து மரணத்தை ருசி பார்த்தார். சொல்லுங்க ஆமென். என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினார். தேவனை நேசிக்கிறதுக்கு இதை தவிர பெருசு இல்லை. சொல்லுங்க ஆமென். இதை தவிர பெருசு இல்லை. தேவனை நேசிப்பதற்கு இதை தவிர பெரிய காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்தோத்திரம். ஏது முக்கியம்னா, நாம் அந்த இடத்துக்கு வரணும். சொல்லுங்க அல்லேலூயா. பிள்ளைகள் பொறி உருண்டைக்கு எழுதுகிற கதையாவே காலம்பரா இருக்கக்கூடாது. பொறி உருண்டைக்கு எழுதிட்டு இருக்கோம். பொறி உருண்டை அற்ப காரியத்துக்கே பிள்ளை எழுதிட்டு இருக்கோம். அதெல்லாம் கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும். கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு குளோரியை செலுத்து, கர்த்தருக்கு மகிமையை செலுத்து. பலவான்களின் புத்திரரே தேவனுக்கு மகிமையை செலுத்து, அவருக்கு வல்லமையை செலுத்து. சொல்லுங்க அல்லேலூயா. துதி மகிமை வல்லமை என்ன தெரியுமா? உண்மையா நீங்க புரிந்து கொண்டா, இந்த ஜனாதிபதி, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியா அவர் வந்தா பரேடு நடத்துவாங்கல்ல, லெஃப்ட் ரைட் அப்படி போட்டு போறாங்க கம்பீரமா. கவனிச்சிங்களா? ஏன் ஒவ்வொரு நாடு வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய அதிபர் இங்க இருந்து பிரதமர் போவார், வெளிநாட்டு அமெரிக்கா வந்து எல்லா நாட்டில இருந்து வருவாங்க ஜனாதிபதி. அந்த நாட்டுக்கு அதிபர் வரும்போது நம்ம ராணுவம் போய் பரேடு பண்ணணும். நம்ம நாடு சார்பா ரெட் கார்பெட், சிவப்பு கம்பளம் விரிச்சு அவருக்கு மரியாதை செலுத்தணும். சொல்லுங்க ஆமென்.
இந்த நாள் போட்ட கசங்கின துணி, அழுக்கு தொப்பி, சுத்தமாக பளிச்சுன்னு கத்தியமாக இருக்கணும், மின்னணும், பூட்ஸ் எல்லாம் டிக்கு டிக்கு டிக்குன்னு சலிட்டு அடிக்கும். அவன் சந்தோஷம். அவனை மரியாதை செய்யறதுக்கு அழுக்கு துணியை போட்டு போகக்கூடாது. சரிங்களா? விளையாட்டுக்குள்ள எல்லா நாடும் இப்படி தான் வச்சிருக்கான். மரியாதை ஹானர் பண்ண, ஓ நாட்டு சார்பா மரியாதை செலுத்து. சொல்லுங்காமே, ஓ நாட்டு சார்பா அவனுக்கு மரியாதை செலுத்து. உன்னை பார்க்கும்போது உன் நாடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். சொல்லுங்காமே, அது அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு பலவான்களின் புத்திரரை கர்த்தருக்கு மகிமையை செலுத்து, வல்லமையை செலுத்து, கர்த்தருக்கு அதை செலுத்து, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்து. சொல்லுங்காமே, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். என்ன அலங்காரம்? கர்த்தருடைய மக்களுக்கு அதில் மனதில் வைக்கணும். பரிசுத்த அலங்காரம், பரிசுத்த சிந்தையிலோடு கூட அலங்காரம், பரிசுத்த சிந்தையில் இருக்கக்கூடிய அலங்காரம். நமக்கு ஆண்டவர் பொண்ணு, வெள்ளி, நகை, முத்து, பட்டு அதை சொல்லலை. 3 இடத்துல பைபிள்ல இருக்கு. பொன்னினாலும் முத்துக்களினாலும் விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலும் உங்களை அலங்கரியாமல் அப்படின்னு இருக்கு. பொன்னினாலும் முத்துக்களினாலும் விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலும் உங்களை போட்டி போட்டுக்கிட்டு ஏன் பட்டு ஓம் பட்டு ஏன் கட்டை சங்கிலி ஓன் நைஸ் சங்கிலி. இன்னைக்கு ஜனங்கள் சங்கிலியை குறைக்கிற போல கட்டையில் வருது. பாஸ்டர் மேலே தான் தப்பு. சங்கிலியை குறைச்சிக்கிட்டே போய் அப்புறம் இல்லாமல் போயிடணும். கட்டையாக வந்துட்டு இருக்கக்கூடாது. கட்டையிலேருந்து நைஸுக்கு போயிடணும். பைபிளில் இருக்குல்ல. சொல்லுங்காமே, வசதி வந்தோன்னா கட்டையாகவே கூட்டினா அப்புறம் கழுத்தில் புண்ணு வரும். கழுத்தில் புண்ணு வந்து அப்புறம் ஆறாது. ஏன் கட்டையாக வருதுன்னா நான் யாருன்னு காட்டுறதுக்கு தான் கட்டை, வேற ஒன்றும் இல்லை. கட்டை ஆகுதுன்னா நான் யார் வெயிட்டாக வந்துட்டேன் பார்த்துக்க, அதை சொல்றதுக்கு தான் கட்டை ஆகுதுன்னு அர்த்தம். வேற எதுக்கு கட்டையாக வருது? இதெல்லாம் பாஸ்டர் சொல்லித்தான் ஆகும். பொன்னினாலும் முத்துக்களினாலும் விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலும் உங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும், சொல்லுங்காமே, தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவர்களுக்கு ஏற்ப, அப்படிதான் இருக்கு. தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வஸ்திரம் இருக்கணும் சொல்றார். தெய்வ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுந்த மாதிரின்னு சொல்றார். அந்த வார்த்தைக்குள்ள எல்லாம் வந்துருது. ஜன்னல் வச்ச சாக்கிட்டெல்லாம் வராது. அதுல பாஸ்டர்கள் திட்டணும். முக்காடு போடுறதுக்கு சங்கடமா இருக்கு, என்னது இந்த சால் போடுறதுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பாஸ்டர் திட்டாம வேற யாரும் திட்டுவா? தாய் தகப்ப திட்டணும், என்ன பாஸ்டர் பிடிச்சி வெளுத்து வாங்கணும். சொல்லுங்காமே, தகுதியான வஸ்திரம் சொல்றாரா இல்லையா? தகுதியான வஸ்திரம், தகுதியான வஸ்திரம், தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஏற்பது இருக்கணும். நான் ஒரு கடவுளுடைய மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் சொன்னா அது மாதிரி உன் வஸ்திரம் இருக்கணும்னு சொல்றாரு. வசிங்க அதை மட்டும். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். சொல்லுங்காமே, மாடர்ன் வேற, அல்ட்ரா மாடர்ன் வேற. மாடர்ன்கிறது வேற, புரிந்து கொள்ளணும். அல்ட்ரா மாடர்ன்கிறது வேற. ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நம்முடைய வஸ்திரம் இருக்கணும். சொல்லுங்காமே, மற்றவர்கள் நம்மளை பார்க்கும்போது ஒரு பரிசுத்த சிந்தையோட தான் இருக்கணும். தப்பான பார்வைக்கு தகுந்த மாதிரி துணி போடக்கூடாது. பைபிள் அதை சொல்லுது. சொல்லுங்க அல்லேலூயா. சென்னை மாதிரி இடங்கள்லாம் அதில் பிரசங்கமே பண்ணவே மாட்டாங்க. அந்த பைபிள் தெரியாது. முக்காடு போடாமல் ஆள் நின்றுட்டு இருக்கோம். எதுக்கு கோயில் நடத்துறான்னு தெரியல. கூட்டம் வரணும், ஆடணும், பாடணும், காணிக்க வாங்கணும், நரகத்துக்கு போகணும். இவ்வளோ பெரிய பைபிளை எதுக்கு கையில் கொடுத்துருக்கிறார்? சொல்லுங்காமே, கூட்டம் வரணும், ஆடி பாடிட்டு நரகத்துக்கு போக வேண்டியதான். சத்தியம் போதிக்கப்படணும், சத்தியம் கை கொள்ளப்படணும். சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அடுத்த வார்த்தையில கூட வாசிக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. 4ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனின் சிரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப்படுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். எதை சொல்லுகிறது? ஆண்டவர் சத்தமிடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பல காரணங்களுக்காக ஜெபிக்கும் போது, மன்றாடும் போது ஆண்டவர் சத்தமிடுவார். இது உண்டாகட்டும் என்று சொல்லுவார். அதனாலதான் ஜெபம் அவசியம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை தேடி போய் ஜெபிக்கிற ஜெபங்கள் அதை செய்யும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை இணச் செய்கிறது. காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் காடுகளை வெளியாக்குகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்தில் அருமையான வார்த்தை. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அதை பிடித்து கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய குடும்பம் வறுமையா இருக்கலாம், முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு மன்றாடுங்க, ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றணும்னா நம்ம தேவனுடைய பாதத்தில் வரணும், அவரை தேடணும், அவருக்கு கீழ்ப்படியணும். மகிமை உள்ள வார்த்தை. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று மனப்பூர்வமான காணிக்கை எடுக்கப்படும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.